பரபரப்பான டான்ஸ் மராத்தான் டாஸ்கில் ஹவுஸ்மேட்ஸ் ஒரு சின்ன சொதப்பில் பண்ணிடுறாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் அமௌண்ட் கொடுக்கும்போது எவ்வளோன்னு சொல்லி கொடுக்கணும், அதுவும் அவங்க படம் போட்ட காசை தான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும், மற்றவங்ககிட்ட வந்த காசை தான் வாங்கிக்கணுங்கிற அந்த ரூல் புரியாமல் டக்குன்னு வாரி வழங்கும் வள்ளல்களாக மாறினாங்க. அதனால் பிக் பாஸ் கிட்ட பயங்கரமாக திட்டு வாங்குறாங்கங்க. இதை இந்த இரவுக்குள்ளே நீங்கள் தீர்த்துருங்க, இல்லைன்னா நல்லா இருக்காது அப்படின்னு பிக் பாஸே சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு பஞ்சாயத்து மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. என்னப்பா பண்ணலாம் அப்படின்ன உடனே ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஐடியா தராங்க. இப்போ கேப்டன் யார்? மணி. எப்பா இது நடந்துருச்சு, ஆனால் எனக்கு எவ்வளோ காசு கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியும், அந்த மாதிரியே நம்ம இப்போ கன்வெர்ட் பண்ணிடலாமான்னு மணி சொல்கிறார். நிக்சன் நான் இப்போ பேசணும், இவ்வளோ நேரம் நீங்கள் பேசிட்டு இருந்தீங்க, அநியாயம் நடந்திருக்கு, இந்த நிக்சன் பேசலைன்னா வேறு யார் பேசுறது? சரி சொல்லுப்பா நிக்சன், என்ன அநியாயம் நடந்தது? ஆமாம் ரவீனா, உன் பணத்தெல்லாம் யாருக்கு கொடுத்த? மணி கொடுத்தேன். கூல் சுரேஷ், உங்கள் பணத்தெல்லாம் யாருக்கு கொடுத்தீங்க? நீயே சொல்லுப்பா, நீ தான் கரெக்டாக சொல்லுவிய. மணிக்கிட்ட கொடுத்தீங்க. அப்படியாப்பா? தோ என்கிட்டே இருக்குப்பா அப்படிங்கிறாரு. இல்லை நீங்கள் மணிக்கிட்ட கொடுத்தா தானே பேச்சு, அதனால தானே நாங்கள் விஜய்கிட்ட ஒரு 35,000 கொடுத்தோம். ஓஹோ, அவங்க 5,000 கொடுத்தது மாபெரும் தப்பு, ஃபேவரிசம். இவங்க 35,000 விஜய்கிட்ட கொடுத்தது தப்பு கிடையாது. அது நாங்கள் சொல்லப்பா, கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே நிக்சன் உடனே சரி இப்போ என்ன பண்ணலாம், ஒவ்வொருத்தங்களாம் நிற்க வச்சு அவங்க கையில் பணம் கொடுக்கலாம். நான் விசித்திராமா, டேய் இந்த வேலைகள்லாம் என்ன கூப்பிடாதீங்க, எனக்கு 6,400 வந்தது, அதை நான் வச்சுக்கிறேன், நான் என் கேமை கரெக்டாக தான் விளாண்டேன், நீங்கள் தப்பாக விளாட்ட என்னை கொண்டு நடுவில் நிற்க வச்சுக்கிட்டு எனக்கு பணம் கொடுப்பீங்களா? சின்ன பசங்களா போடா அப்படின்ன உடனே அப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்ன உடனே ஒரு முடிவுக்கு வராங்க. ஒரு தட்டு வைப்போம், அந்த தட்டில் போய் பணத்தை வச்சுருவோம். எது சொல்லி வைக்கணும் பணத்தை. பூர்ணிமா, ஏன் சொல்லி வைக்கணும்? அப்போ தான் அந்த ஸ்ட்ராட்டஜி நாங்கள் போட முடியும், சொல்லிலாம் வைக்க முடியாது. யார் என்ன பணமோ அதை போய் வச்சுருங்க அப்படின்னு இறுதியாக ஒரு முடிவை வைக்கிறாங்க. சரி அப்படின்னு எல்லாம் ஒத்துக்கிறாங்க. அவர் 1 by 1 போய் பணத்தை வச்சுக்கிட்டே வராங்கங்க. பணத்தை வச்சுக்கிட்டு வந்த உடனே மணிக்கு தான் 7,800 சொச்சம் வருது. டிசப்பாயின்மெண்ட் ஆகுறாங்க பூர்ணிமா. டேய் என்னடா ஃபேவரிட்டிசம்டா, இந்த மாதிரி இவங்க 2 பேரும் சேர்ந்து கேம் ஆடுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா டிக்கெட் டு ஃபினாலேவே ஆட விட்டுருக்க மாட்டேனா? ஆஹா, அப்போ இவங்க கையில் தான் எல்லா முடிவும் இருக்கா? 2வது இடத்துல யார் இருக்கிறது? நிக்சன். அது ஃபேவரிட்டிசம்னா அதெல்லாம் இல்லை, அது அவர் தம்பி, அவரெல்லாம் ஃபேவரிட்டிசம் கிடையாது. மணிக்கு 5,000 கொடுத்தது மாபெரும் தவறு, அதை தான் பேசுகிறாங்க. சரி 2வது ரவுண்ட்லேயாவது எவ்வளோ கொடுத்தாங்கன்னா 2வது ரவுண்ட்லேயும் 4,000 கொடுத்துட்டாங்களாம். ரவீனா, உன்னுடைய இந்த மூவ் அந்த பையனுக்கு எவ்வளோ பெரிய பாதகமாக பின்னாடி அமைய போகுதுங்கிறத பார்ப்போம். இப்போ கூடி பேசுகிறாங்கங்க. உடனே பூர்ணிமா கூப்பிட்டு போகிறாங்க. நிக்சன், விஷ்ணு, இது ரொம்ப ராங்காக இருக்குது, இந்த மூவ்லாம் எனக்கு பிடிக்கல, அக்காவுக்கும் அது பிடிக்காது, மாயா அக்காவுக்கும், எப்படியா கன்வே பண்ணுங்கள் எல்லாருக்கும். சரி நாங்கள் அதை பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் திடீர்னு என்ன நடக்குதுன்னா, பிக் பாஸ் முயற்சி பண்ணுறாரு. இதை எப்படியாவது சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அர்ச்சனாக்காவும் இது யார் மாயாக்காவும் விசித்திராவும் பேசுகிறத ஆடியன்ஸ் காட்டுவோம். உடனே மாயா சொல்கிறாங்க, கூல் சுரேஷ் ரவீனா மொத்த பணத்தையும் மணிக்க கொடுத்துட்டா, கூல் சுரேஷ் மொத்த பணத்தையும் ரவீனாவுக்கு கொடுத்ததாக நிக்சன் சொன்னால். இப்படி நடந்துக்கிட்டு இருக்கா? இது ரொம்ப ஃபேவரிட்டிசமாக இருக்குது. இவங்க இந்த மாதிரி கேம் ஆடினாங்கன்னா என்னாலே இனி கேம் ஆட முடியாது. இப்போ நான் சொல்கிறேன், டிக்கெட் டு ஃபினாலே மணிக்கு தான். ஆல்ரெடி யாருக்கோ டைட்டில் சொன்னாங்க, அக்கா யாருக்கு? அர்ச்சனாவுக்கு சொன்னாங்க. ஓகே, இதுக்கப்புறம் என்னால் இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்லாம் என்னால் உறுதியாக விளையாட முடியாது மேடம். ஏம்மா அப்படி சொல்கிற? ரொம்ப ஃபேவரிட்டிசமாக இருக்கே, ரொம்ப குரூப்பிசம் பண்ணுறாங்க, ரொம்ப அட்டாக் பண்ணுறாங்க, இதெல்லாம் என்னால் தாங்கவே முடியாது. இப்படி இவங்க நினச்சவங்களுக்கே ஓட்டு போட்டுக்கிறது, இவங்களுக்கு நினச்சவங்களுக்கே பண்ணுறதுன்னா இங்கே ஜனநாயகம் எங்கே இருக்குது? பாதகமாக இருக்குது. இந்த பாதகமாக இருக்கிற ஊரில் எனக்கு எப்படி இருக்க முடியும்? இந்த வீடே எனக்கு பிடிக்கல, நான் போயிடுறேன். இல்லை மாயா, நீ கொஞ்சம் பொறுத்து பண்ணலாமே. என்னால் இதெல்லாம் பண்ண முடியாதுங்க, எவ்வளவு மோசமாக இருக்காங்க எல்லாரும். ஷோயோ, எனக்கு இந்த மாதிரி குரூப் சேர்ந்து விளையாடுறதே எனக்கு பிடிக்காது. நீயும் தானே அந்த மாதிரி விளையாடுறத பேசு. நான் அந்த மாதிரிலாம் பேச மாட்டேங்க, நான் நைட்டு போய் சும்மா ஜாலியாக பேசுவேனே தவிர்த்து இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ண மாயாவுக்கு தெரியாதுக்கா. விசித்திரம்மா இதெல்லாம் தெரியாது. அப்படியா? சரி நான் நம்புகிறேன். இப்போ என்ன பண்ணலாம்? மணியையும் விஷ்ணுவையும் பேச வைக்கலாம். முன்னே விஷ்ணுக்கு மணி கேட்குறாரு, உன்னை நைட்டு தள்ளின்னு போய் ஏதோ சொல்லியிருந்தேன் பூர்ணிமா, என்ன மேட்ரு? ஒன்றும் இல்லைடா, உனக்கு தாண்டா இது பேக் ஃபயர் ஆகும். ரவீனா உனக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு உனக்கு பேக் ஃபயர் பண்ணுது, தெரியுதா தெரியல? ஆமாண்டா, எனக்கு அது புரியுது. அந்த புள்ளை என் மேலே அளவு கடந்த பாசம் வச்சதுனால அதை கொடுத்துச்சு. அப்போ கூட ஒரு பையில் வச்சுக்கிட்டு இதை 2,000 எடுத்து எல்லாருக்கும் கொடுன்னு சொன்னேன், கேட்க மாட்டேங்குதப்பா, நான் என்ன பண்ணுறது? அது உன் மேலே பாசம் வைக்கிறது மற்றவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா எல்லாருமே இண்டிவிஜுவலாக கேம் ஆடிட்டு இருக்காங்க, இங்கே நீ மட்டும் செட்டு சேர்ந்து ஆடுறதா உங்களுக்கு பிடிக்கல. உன்னை டிக்கெட் டு ஃபினாலேருந்து தூக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. இனி நீ சூதானமாக நடந்துக்கப்பா, அவ்வளோதான். இவ்வளோ நாள் நான் மணின்னு பழகினதுக்கு சொல்ல முடியும், நீ சூதானதுமாக நடந்துக்க, எனக்கு கையில் ஒன்றும் இல்லை. சரிப்பா, நான் என்ன பண்ணுறது?
பண்ணுவோம் அப்படிங்கும்போது பிக் பாஸ் கூப்பிடுறாரு, வாங்க எல்லாரும் உட்காருங்க. என்ன பிக் பாஸ், நீங்கள் எல்லாம் இப்போ நல்லா மோட்டிவேட் ஆகிட்டீங்க. நைட்டு நான் சொன்னது மாதிரியே போர்டில் வந்து ஸ்கோர் எழுதிட்டீங்க. ஐ எம் இம்ப்ரெஸ்டு. நேற்று டிசப்பாயின்மெண்ட்னு சொன்னேன், இன்றைக்கி இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஆனால் உங்களை அவ்வளோ ஈஸியாலாம் விட மாட்டேன். 13 பேர் இருக்கீங்கல்ல, 10 பேர் தான் அடுத்த ரவுண்டுக்கு போகணும். 3 பேரை உட்கார வைக்கணும். என்ன பண்ணலாம், கூடி முடிவு பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் ரொம்ப அழகான முறையில் ஒரு டிசைட் பண்ணுவீங்கல்ல. இங்கே டேலண்ட்டுக்கெல்லாம் மதிப்பே கிடையாது, ஓட்டுக்கு தான் மதிப்பு. இது கமல்ஜியை குளிர் வைக்கிறதுக்காகவே இது பண்ணுறாங்களா? எனக்கு எரிச்சல் ஆகுது. திறமையான மணியை ஒதுக்குனானுங்க பார்த்தீங்களா, எனக்கு பிடிக்கவே இல்லைங்க அது. நல்ல டான்ஸருங்க, டான்ஸ் ஆட தெரியலன்னு எடுத்தாங்களா, இல்லை கேரக்டர்லே இல்லைன்னா தூங்கினே இருந்தது நிக்சன் தானே. அவன் மணி டான்ஸோட சிறப்பாக இல்லை, பட் மணி நல்லா டான்ஸ் ஆடப்பில். நான் தூங்கினே இருந்த நிக்சனை விட்டுட்டு எப்படி? இதுதான் ஃபேவரட்டிசம்னு சொல்கிறது. அவங்களுக்கு வந்தால் யாருக்கு? மணி பண்ணால் ரத்தம், இவங்க பண்ணால் தக்காளி சட்னி. இது நிக்சன் டைலாக் தான். சரி, ஓகே, 3 பேரை உட்கார வைக்கணும். கூலு சொல்லிட்டார், நான் வந்து என் தலைவன் எஸ்டிஆருடைய கெட்டப் போட்டிருக்கேன். எஸ்டிஆருடைய கெட்டப்பில் நான் ஏதாவது பண்ணி ரசிகர்கள் ஏதாவது ஏன் தலைவனை ஓட்டிட்டா அது எனக்கு தாங்காது. அதனால தான் நான் எதுவும் பண்ணல. டான்ஸ் ஏதோ ஆட சொன்னீங்க, ஆடினேன். உட்கார சொல்கிறீங்களா, உட்காந்துக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அனன்யாவை உட்கார வச்சுட்டாங்க. அவங்களுக்கு அந்த கேரக்டரே புரியலன்னு சொன்னாங்க பாருங்க மாயா. உங்களுக்கு என்ன கேரக்டர் கொடுத்தாங்க? ஜீன்ஸ் படத்தில் ஐஸ்வர்யா ராய், வைஷ்ணவி. நீங்கள் அதை தான் பண்ணிகிட்டு இருந்தீங்களா? ஓஹோ, சூப்பர் மாயா. நீங்கள் அந்த படத்தை உள்வாங்கி பண்ணியிருக்கீங்கிறது என்னால் கண்டிப்பாக உணர முடியுது. சரி, 3 பேர் உட்கார வச்சதுக்கு பிறகு பிக் பாஸ் இன்னும் ஒரு செக் வைக்கிறார். 2 டீமாக பிரிங்க. சரி, 2 டீமாக பிரிக்கிறோம். எந்த டீமில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட பணம் கொடுப்பாங்க. ஓஹோ, இப்போ அர்ச்சனாவும் விக்ரமும் மோதுற மாதிரி ஒரு நிகழ்வு. அதுக்கப்புறம் வந்து ரவீனாவும் மாயாவும், தினேஷ் விஷ்ணு, விஜய் நிக்சன், பூர்ணிமா விசித்ரா. இதில் விஜய்னு இங்கே ஒருத்தர் இருக்கார்ல, நேற்று 35,000 ரூபா பணம் எண்ணி கொடுத்ததுக்கு செய்ய வேண்டியதை அழகாக செஞ்சார். யார்? நிக்சன்கிட்ட ஒரு தோக்குறாருன்னா யாருன்னா நம்ப முடியுமா? டான்ஸருங்க விஜய். இவனுக்கு எதுவுமே தெரியாது நிக்சனுக்கு, சும்மா தலையாட்டுறாரு. ஆனால் இது ஃபேவரட்டிசம் இல்லை, குட் ஹார்ட், நல்ல மனதுடன் அவர் தோத்தாருன்னு நம்ம வச்சுப்போம். ஆனால் அர்ச்சனா பிச்சு பெறவே எடுத்துட்டாங்கங்க. ஆனால் அந்த அர்ச்சனாவுக்கு ஓட்டு போடுறது கூட விச்சம்மாவுக்கு மனசு இல்லைங்கும் போது விச்சம்மா எவ்வளோ உயர்ந்தவங்களாக இருக்காங்கங்கிறத என்னால் உணர்ந்துக்க முடிஞ்சுது. அதுக்கு பிறகு மாயா, அந்த பாட்டை அவங்க புரியாததாங்க ஆனாங்க. பூர்ணிமா கரெக்டாக தான் சொல்கிறாங்க. மணி சொன்ன மாதிரி சில இடங்களில் பூர்ணிமா கரெக்டாக தான் பேசுகிறாங்க. ஏன்னா அந்த பாட்டில் வந்து ஒருத்தவங்க ஆடணும், இன்னொருத்தவங்க நிற்கணும். நீ இவன் அடி இப்போ ஏன்டி சிம்ரனும் ரம்யா கிருஷ்ணன். ஆனால் மாயா தொடர்ந்து அவங்களே பர்ஃபார்ம் பண்ணுற கிரிஞ்சி தானே மாயா எதை பண்ணிட்டு போகிறாங்க. சரி, அவங்க வந்து தோத்துட்டாங்க, ரவீனா ஜெயிச்சிட்டாங்க. இப்போ பணப்பட்டுவாடா மீண்டும் நடக்குதுங்க. அதன் முடிவில் நிக்சனுக்கு பண மழை கொவியுது. 9,000 சொச்சம் வாங்குறாரு. இப்போ பிக் பாஸ் சொல்கிறாரு, இப்போ வந்து சிறந்த பர்ஃபார்மர்ஸு 2 பேரை சூஸ் பண்ணி சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி வந்து அர்ச்சனாவின் ஒவ்வொரு டைலாக்கும் அது வந்து வைரல் தான். அதுவும் பர்டிகுலராக இவங்களுக்கு கொடுத்தாங்கல்ல மாயாவுக்கு. என்ன கையில் கடலமாவா எதுக்கு வச்சுருக்க? நான் கடலமாவு பூசிப்பேன், ஷியக்கா தவிப்பேன். சரி, போய் குளிச்சுட்டு வா போ. இல்லை, நான் அப்படியே தான் கையில் வச்சுருப்பேன், இதை வச்சே இன்றைக்கி ஓட்டுருவோம் போல இருக்கே. சரி ஓட்டு போ அப்படிங்கிறதுலாம் நல்லா இருந்தது, ரசிக்கும்படி இருந்தது. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நம்ம இதுக்கப்புறம் சொல்ல தேவையில்லை. A1 பண்ணாங்க. பெஸ்ட்டு பர்ஃபார்மரில் அர்ச்சனா பெயர் வந்தது, நமக்கெல்லாம் எதிர்பார்த்தது தான். அதுக்கப்புறம் தினேஷை கொண்டு வந்தது நமக்கே ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்தாங்கங்க. ஏன்னா அது வந்து விக்ரமும் பண்ணிகிட்டு இருந்தார், தினேஷ் கொண்டு வந்தாங்க. அவரும் நல்லா தான் பண்ணியிருந்தார். ஏன்னா அவர் கேரக்டராகவே இருந்தார் த்ரோ அவுட். அதுக்கு வந்து பாராட்டு கொடுத்தது வந்து எனக்கு வந்து சர்ப்ரைஸ். ஏன்னா எனக்கு ஜனநாயக முறைப்படி மாற்றுவானுங்கன்னு நினச்சேன். பட் அந்த இடத்துல என்னையே ஏமாற்றிட்டாங்க. வெல் டன் மை பாய். ஓகே, இப்போ வந்து அவங்க 2 பேருக்கும் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ். அதிகமாக பணம் வச்சுருந்த நிக்சனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. இப்போ தாங்க அடுத்த ட்விஸ்ட்டு. இப்போ அர்ச்சனா டிக்கெட் டு ஃபினாலியில் இல்லாததுனால அவங்களுடைய ஒரு பாயிண்ட்டை வந்து அவங்க யாருக்காவது கொடுக்கணும். அவங்க கொடுக்குறது பூர்ணிமாவுக்கு. இந்த ஒரு பாயிண்ட் கொடுத்ததுக்கு பிறகு மாயாவுக்கும் பூர்ணிமாவுக்கும் ஒரு மிகப்பெரிய சலனம் ஏற்படுது. அதுக்கு முன்னாடியே மாயாவுக்கு ஓட்டு போடல, ஓட்டு போட்டு மாற்றினாங்க. அங்கே ஒரு கிளாஷ் ஏற்பட்டுச்சு. இதெல்லாம் மாயாவுடைய மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும், அது தனியாக ஓடிக்கிட்டு இருக்கும். இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு விஷயம், விசித்ராமாவுக்கு கொடுத்த சாங்ஸ் அவங்களுக்கு பிடிக்கல. எனக்கு எதுக்குடா கிளாமர் டான்ஸ் கொடுத்தாங்க என்ன? சை, அப்போ நேற்று அர்ச்சனா அழுததுலேயும் நியாயம் இருக்கத்தான் போல இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வில்லி கேரக்டர் கொடுக்கும்போது அவங்க அழுதாங்க, இவங்களுக்கு அந்த பாட்டல் கொடுக்கும்போது இவங்க அழுதுருக்காங்க. அதற்கு அடுத்ததாக திடீர்னு இன்னொரு விஷயத்தை பயங்கரமாக சொல்கிறாருங்க பிக் பாஸ். டிக்கெட் டு ஃபினாலே சூப்பராக போயிட்டுருக்கு, ஸ்கோர் போர்டில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஒருத்தவங்களை எவிக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு உடனே வீடே ஷாக்கிங் ஆகுதுங்க. என்னது, ஒருத்தரை எவிக்ட் பண்ண போகிறீங்களா அப்படின்ன உடனே அனன்யாவுக்கு தெரிஞ்சிச்சு அது நானாக தான் இருப்பேன்.
ஏன்னா நான் 2 நாளாகவே சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஒரு இன்க்ளூஷன் எனக்கு இருந்துச்சு. இந்த முறை ஒரு மிட் வீக் எவிக்ஷன் இருக்குன்னு, அதில் நானே இருப்பேன்னு நான் நினச்சே பார்க்கலையே. நீ இருக்க மாட்டேன், கூல் தான் போக போகிறாங்கிறாரு, அவருக்கு பண்ணிவிடுவோம் அப்படின்ன உடனே டைல்ஸ் ஏதோ எடுத்துகிட்டு வந்து ஓட்டுறாங்கங்க. இப்போ அதன் பிரகாரம் ஃபஸ்ட்டு சேவானது தினேஷ், 2வது சேவானது கூல், 3வது சேவானது நிக்சன். இவங்களுடைய டைல்ஸ்கள் மூடப்படுது. அதனால் அவங்க 3 பேருமே சேஃப்னு அறிவிச்சிடுறாரு. இப்போ கண்டிப்பாக இப்போ வாக்குகள் லட்சமாக போட்டிங்களா, அதெல்லாம் உள்ளே போய் விழுவுதா இல்லை செல்லா ஓட்டாக விழுவுதுங்களாயா? நீங்கள் ஒரு வேளை அந்த அன்அஃபிஷியலில் மட்டும் ஓட்டு போட்டிகிட்டு இருக்கீங்களா? எனக்கே சந்தேகத்தை ஏற்படுத்துகிறாங்களே அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆர்டர் மாற்றி ஒரு ஷாக் கொடுக்குறாரு. ஹாட் ஷீட்டில் கொண்டு வந்து உட்கார வைக்கிறாருங்க 3 பேரை, அர்ச்சனா, விஷ்ணு, அனன்யா. உட்கார வச்சதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ விடைபெற போகிறீங்க, என்ன ஹவுஸ்மேட்ஸுக்கு சொல்ல போகிறீங்க அப்படிங்கிற பாயிண்ட்டை கொடுக்குறாரு. விஷ்ணுவால் தாங்க முடியல அந்த ஏமாற்றத்தை, அழ தொடங்கிடுறாரு. எனக்கு பேச்சே வரல. ஒவ்வொருத்தவங்களாம் நான் பருத்தி முட்டைன்னு சொல்லும்பொழுது அவங்களுக்கு எந்த அளவு வலி இருந்திருக்குங்கிறத இப்போ இந்த விஷ்ணுவால் என்னால் புரிந்து கொள்ள முடிஞ்சுது. சரி அனன்யா, எனக்கு செகண்ட் சான்ஸ் கிடச்சிச்சு. நான் பூர்ணிமா, மாயா கூடலாம் ஜெல்லாவான்னு நினைக்கல. அந்த ஒரு நட்பை எடுத்துகிட்டு போகிறேன். அதுக்கப்புறம் வாமா அர்ச்சனா, நீ வந்து பேசு. நான் என்னத்த பேசுகிறது, நான் 2 வாரம் தான் இருப்பேன்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ 70 நாள் இருந்தேன், அதுவே எனக்கு சந்தோஷம் தான். உடனே மணி, நீ வந்து 70 நாள் ஆகலையே, நாங்கள் வந்து தானே ஆகுது. சரி 50 நாள்னு வச்சுக்கிறேன்யா, இவ்வளோ நாள் உங்கள் கூடலாம் குப்பை கொட்டினதே பெரிய விஷயம் தான்யா, நான் கிளம்பட்டுமா? ஒன்று தினேஷ், நீ எப்படி தங்கச்சி போவேன்? எல்லாரையும் அனுப்பி விட்டு தான் போவேன், இருப்ப நீ கவலைப்படாத. சரி எல்லாரும் பேசின உடனே எல்லாரும் போய் கட்டி ஆற தழுவீங்களா? எனக்கு யாரும் தழுவ மாட்டீங்களா? நீ இருப்படா, அவங்க 2 பேர்லாம் ஒருத்தவங்க போவாங்கடா, உனக்கே எது அரவணைப்பு, கம்முனிரு அப்படிங்கிற மாதிரி தினேஷ் சொன்னார். அதுக்கப்புறம் பரபரப்பாகுதுங்க. அப்புறம் விஷ்ணு, அக்ஷயா, ஐயோ எனக்கே வாய் உளருதே, விஷ்ணு, அர்ச்சனா இவங்களுடைய டைல்ஸ் ஒட்டப்படுது. அதற்கு பிறகு அனன்யா எவிக்ட் ஆகுறாங்க. துடிச்சு போகிறாங்க, புழு போல் துடிச்சு போகிறாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல மாயா ஒரு பஞ்சு சொன்னாங்க. நீ வரத்துக்கு முன்னாடி உடச்சி உக்காண்டடா இந்த மாயா. நான் இனி என்ன ஆடுவேன், எப்படி ஆடுவேன், என்ன பண்ண போகிறேங்கிற ஒரு யோசனையே இல்லாத இருந்தேன். நான் நீ வந்து சில பல பாயிண்ட்ஸ் கொடுத்து என்னை கம்பேக் பண்ண வச்சுட்டேன். இப்போ மாயா மக்கள் மத்தியில் செல்வாக்காக இருக்கேங்கிற அந்த ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன். நெகட்டிவ் எனர்ஜி யாருங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இது வந்து அர்ச்சனாவுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகம் பண்ணுறானுங்கல்ல. ஒரு முறை கூட அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு சேவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஓட்டு மட்டும் மலைக்க வாங்குறாங்க அந்த பொண்ணு. சரி, அடுத்தது கமல்ஜி எபிசோடில் வெளியேற போவது கூலா நிக்சனா, காத்திருப்போம்.